பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வாடிய முகத்தோடு கவலையோடே திரிந்து கொண்டு இருக்கும் என் குழந்தையிடம் நான் பேசலாம் என்று வந்திருக்கிறேன். எப்பொழுது நீ எதை நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டும் உன்னையே வருத்தி கொண்டும் வேதனையோடு எப்பொழுது நல்ல காலம் பிறக்கும் என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? தாமதமாகும் நேரம் என்னை திட்டிக் கொண்டும், சாயப்பா இன்னும் எத்தனை காலங்கள் நான் காத்திருக்க வேண்டியதாக வரும் என்று என்னிடம் கோபப்பட்டும் கொண்டிருக்கிறாய் அல்லவா? வருத்தம் வேண்டாம். நீ வாடியதும் கண்ணீர் விட்டதும் போதும். உனக்கான நேரம் வந்துவிட்டது. நேரம் வரட்டும், காத்திரு என்று தானே உன் சாயப்பா நான் சொன்னேன். அந்த நேரமும் வந்துவிட்டது. அந்த தேதியில் நான் குறித்து வைத்திருக்கிறேன். அந்த தேதிக்குள் உன் துணையின் இல்லத்தில் ஒரு விஷயம் நடக்கப் போகிறது. அந்த நேரத்தில் நீ இல்லாமல் விட்டால் அவர்களுக்கு அவமானம் வந்துவிடும் என்ற காரணத்தினால் உன்னை தேடி அவர்கள் வந்து உன்னை அழைத்து செல்ல போகிறார்கள். இது நான் கொடுக்கும் உனக்கு ஆறுதல் வாக்கு. அப்படி இல்லைதான் குழந்தையே, கண்டிப்பாக நான் சொன்ன தேதிக்குள் அவர்கள் இல்லத்தில் நடக்கும் விசேஷங்களுக்கு வரும் உறவினர்கள் உன்னை பற்றி கேட்பார்கள் என்ற காரணத்திற்காக அந்த காரணம் வைத்து உன்னை தேடி வந்து அழைத்து செல்ல அவர்கள் வருவார்கள். இந்த ஒரு காரணத்தை ஏற்படுத்தி கொடுப்பதும் உன் சாயப்பா தான். உன்னை தேடி வரும் நபர்களை நிராகரித்து விடாமல் அவர்களுடன் சென்று உன் வாழ்க்கையை நீ ஆரம்பிக்கலாம். மன நிறைவோடு மன தெளிவோடு நீ செல்லலாம். ஏனென்றால் உன்னுடன் வருவது உன் சாயப்பா. நீ எங்கு இருந்தாலும் உன்னுடன் நான் இருப்பேன். உன்னை அந்த இல்லத்திற்கு தனியாக இனி நான் உன்னை அனுப்ப மாட்டேன். உன்னுடன் நானும் வருவேன். இனி யாராலும் எந்த பிரச்சனையும் வராமல், உனக்கு யாரும் எந்த தீங்கும் நினைக்காமல் உன்னை நான் பாதுகாத்து கொள்வேன். நிச்சயமாக சத்திய வாக்காக உன் சாயப்பா இந்த நேரத்தில் கூறுகிறேன். நான் சொல்லும் நாட்களுக்குள் உன் துணை உன்னை வந்து உன் துணை அழைத்து செல்வார். மீண்டும் நீ மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிக்கப் போகிறாய். உன் துணைக்கு உன்னுடைய அருமையும் புரிந்துவிட்டது, உன் பெருமையும் புரிந்துவிட்டது. இப்பொழுது அந்த இடத்தில் நீ இல்லாவிட்டால் வரும் நபர்கள் கேள்வி கேட்பார்கள். அதனால் அவமானமாகிவிடும் என்று நினைத்து உன்னை தேடி வரப்போகிறார். இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையை தக்க வைத்துக்கொள் குழந்தையே. இந்த காரணத்தை ஏற்படுத்திவிட்டு நான் உன்னையும் உன் துணையையும் ஒன்று சேர்த்து நீ சந்தோஷமாக வாழ வைக்கிறேன். எதற்கும் கவலை கொள்ளாதே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.